இவரை ஐசியூ வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். கண்டினியூஸாக ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டே இருங்க. ஓகே டாக்டர். ஓகே ஓகே. இந்த பாருங்கம்மா, சிவியர் அட்டாக், ஆன்ஜியோ எடுத்து பார்க்கணும். கண்ணாடி பாரு, நிறைய வியாதிகள் இருக்கு. முதல்ல 20,000 ரூபா பணம் கட்டுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த டெஸ்ட்லாம் எடுத்துருங்கம்மா. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். 2 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா இந்த மாத்திரை கொடுங்க, இல்லைன்னா நிலப்ப மோசமாயிருமா, தண்ணி வந்துடும். அப்புறம் நீங்கள் உங்கள் புருஷனை உயிரோடு பார்க்க முடியாது. சீக்கிரம் ஆப்ரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே? இவ்வளோ பணத்துக்கு எங்கடி போவ? பேசாம உன் புருஷனை கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்துரு. அங்கதான் பணம் வாங்காம ஆபரேஷன் செய்வாங்க. அங்கேயும் விசாரிச்சுட்டேன். ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுக்கிறதுக்கு 100 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள என் புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? நிலா, நிலா அழாதடி. போன வாரம் வந்திருந்தா தந்திருப்பேன் நிலா. இப்ப இல்லையே. நானே 2 மாசமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேம்மா. கிடைச்சதாமா? இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன் கமலக்கண்ண பொண்டாட்டி தான். அவங்க கிட்ட கேட்டா தருவாங்க. மாமா கூட்டிட்டு போறேன். மாமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? போய் வண்டியில உட்கார் போ. ஏய், இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? அம்மா, இவளோட புருஷனுக்கு சுகம் இல்லம்மா, ஆபரேஷன் பண்ணணும். நீங்க பண உதவி செய்வீங்கன்னு கூட்டிட்டு வந்தம்மா. கொஞ்சம் உதவி பண்ணுங்கம்மா. இந்த பணமா? என்னப்பாலதான் என் புருஷன் ஆக்சிடென்ட் ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறான். வெக்கமே இல்லாம வந்து நிக்கிறா பாரு. ஏய், இன்னொரு முறை இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், பார்த்த இடத்துலயே வெட்டுவேன். கூட்டிட்டு போங்க அவளை. டிரைவர், வண்டி எடு. வந்துட்டாங்க பணத்தை கேட்டுட்டு. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குது. சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உங்கள் புருஷன் பிழைக்கிறது கஷ்டம். பால் பால் அக்கா, பால் அக்கா, சீக்கிரம் வாங்கக்கா. தாலி வரைக்கும் அடமானம் வச்சுட்டியே, இப்படி ஒன்றும் இல்லாம ஆயிட்டு. சண்முகம், பால்ல ஹார்லிக்ஸ் கலந்து தரேன், குடிக்கிறியா? சண்முகம் எங்க போனாரு? சண்முகம், சண்முகம்,
சண்முகம் சண்முகம் ஐயோ நீ போயிடு. உனக்கு கஷ்டம், எனக்கு கஷ்டம். இப்போதைக்கு இது ஒண்ணுதான் முடியும். போயிடு. நீ எங்கேயாவது போய் நல்லபடியா வா. என்னை சாக விட செத்து போறேன். முதல்ல கழுத்துல இருக்கிற சுருக்கையிடு. இல்ல இதை எடுத்து நானும் மாட்டிட்டு செத்துறேன். உன்னால எனக்கு காப்பாற்ற முடியாது நிலா. நான் செத்துருவேன் நிலா. அப்படி சொல்லாதயா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை சாக விட மாட்டேன். நீ பணத்துக்கு என்ன பண்ணுவ? கவலைப்படாதயா, நான் இருக்கேன். என் உசுர் இருக்கு. என்ன பண்ண போற? கூலி வேலைக்கு போறேன். கூலி வேலைக்கு போய் 50-100ன்னு வாங்கி காப்பாத்த போறியா? சொல்லு. அது வரைக்கும் உன் புருஷனோட உயிர் அவன் உடம்புல இருக்குமா? அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு நீயும் இருக்க. எங்க அம்மா அப்பாவை காப்பாத்தணும், தங்கச்சியை கரை சேர்க்கணும். அதுக்காக தான் நான் என் உடம்ப வித்தேன். என் மனசாட்சிக்கு எது சரின்னு பட்டதோ அதுதான் செஞ்சேன். இன்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இருந்த வழியே தெரியல. அந்த காலத்துல சில பெண்கள் கட்டண கணவன் ஆசையை நிறைவேற்றவும் உயிரை காப்பாற்றவும் தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தன்னோட தன்மானத்தை கூட பார்க்காம புருஷனுக்காக தைரியமா போராடினாங்களாம். இப்போ நீ என்ன செய்ய போற நிலா? இங்க பாரு நிலா, என்னால உன் கண்ணீரை துடைக்கத்தான் முடியும். ஆனா நீ நினைச்சாதான் நிறுத்த முடியும். உன் புருஷன் பொழைக்கணும். நீ முடியும். என் மனசும் உசுரும் நீதான் சண்முகம். ஒரு தாயோட ரத்தம் தான் குழந்தைக்கு பாலாகுது. நீ உசுறு பொழைக்க என் உடம்புதான் மருந்தாகும்னா ஆகட்டும். முடிவெடுத்துட்டியா? தாயம் போடுறேன், உன் அருணாக்குடியா இருக்கிறேன். அது ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. தாயம் விழுந்துருச்சா? நீ போடியா. 2 மணி நேரம் தான். 5 போட்டு ஏணியில ஏறுறேன் பாரு. எக்ஸ்ட்ரா கேளு. பிரச்சனை வராம 2 போட்டு இவளை கூட்டிட்டு போ. மகேஸ்வரி, என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா தாயம். எல்லாரும் உடல் சுகத்துக்கா வராங்க. இங்க வர ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. இப்ப சூழ்நிலை அப்படி இருக்கு. ரேட்டு பெருசா ஒண்ணும் கிடைக்காது. கல்யாணம் வேற ஆயிடுச்சுல. வயசு பொண்ணு அனுப்பிச்சாலே 1000 குத்தம் சொல்றான். துட்டு குடுக்கறதுக்கு அழுகுறானுங்க. தொழில் செய்யறதுக்கே கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? விடவா முடியும்? கூல தொழிலாச்சே. கவிதா, சரி நீ நாளைக்கு கூட்டிட்டு வா. போங்க. சரி. எங்க பியார் பல எம்எல்ஏ கேட்டுக்காரல அனுப்பிக்க வேண்டானே. மைனரே, வாங்குறவனையும் விற்கிறவனையும் கொஞ்சம் காக்க வச்சாதான் நம்ம தொழிலுக்கே மதிப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும். ஏய், நீங்க என்னடி இந்த ஆட்டத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் உங்க ஆட்டத்தை பாருங்க. வெயிட் பண்றானுங்கல்ல. 3